ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு வழியாக பேக் டு ரொட்டீனுக்கு வந்தாச்சு. வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 20 டேஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவாது இனிமேல் கண்டிப்பாக வீடியோஸ் போடணுன்னு இருக்கேன். முடிஞ்ச அளவு இனிமேல் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். இப்போ பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டே பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நிறைய பேர் என்ன பால் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது பசும்பால் தான், லோக்கல்லையே சொல்லி வாங்குறது தான். அவங்க மார்னிங் கொடுத்துடுவாங்க. அந்த பாலை நான் ஈவினிங்க்கு மேலே காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அடுத்த நாள் மார்னிங் அதை எடுக்கிறப்ப மேலே பாலாடை கெட்டியாக இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி வச்சுருவேன், பட்டர் இல்லை நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ அதை எடுத்துகிட்டு எனக்கு டீ போடுறதுக்காக வச்சுருந்தேன். சுதன் காஃபி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு காஃபி, மாறனுக்கு சாக்லேட் மில்க். இது அக்கா கொக்கோ பவுட்ரு வச்சு பண்ணி கொடுத்துருந்தா அந்த மில்க் தான். எதர் இதை குடிப்போம், அப்படி இல்லைனா மேக்ஸிமம் பிளெயின் மில்க் தான். சுகர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். நார்மல் கவு மில்க். ஒரு கிளாஸ் தான், நிறையெல்லாம் குடிக்க மாட்டோம். காலையில் ஒரு கிளாஸ், ஈவினிங் ஒரு கிளாஸ். முடிஞ்ச வரைக்கும் டெய்லியுமே அப்படி குடிப்போம். சில நாள் மட்டும் ஸ்கிப் ஆயிரும். ஸோ அதை போட்டுட்டு சுதனுக்கு காஃபியை கொண்டு கொடுத்துட்ருக்கிற டைமில் மாறன் அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டான். ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்பா கூட சேர்ந்து ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தான். வெளியே கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துருந்தா அவங்க சும்மா ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவனுக்கும் பாலை ஆற வச்சுருந்தேன். ஸோ அந்த டைமில் நானும் என்னோடய டீயை அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுட்டு குடிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போல்லாம் கொஞ்சம் ஏர்லியாக எந்திரிச்சிருவேன். ஏர்லினா ஒரு 7 o'clock. முன்னாடிலாம் 8 அந்த மாதிரி தான் எந்திரிச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ மாறனும் ஏர்லியாக எந்திரிச்சிருவோம். அதனால நானுமே ஒரு 7 அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் எந்திரிச்சிடுவேன். நிறைய பேர் ரோபோ வேக்யூம் கிளீனர் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, அதோட ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ரிவ்யூ. கோயிலுக்கு கிளம்ப முன்னாடி டக்குன்னு இந்த ரிவ்யூ ஷேர் பண்ணிடலாம்னு நினச்சேன். இது அகாரோவோட ரோபோ வேக்யூம் கிளீனர் தான், ஆல்ஃபா மாடல். இதில் உங்களுக்கு 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன், ஹோம் பட்டன்னு. வைஃபையுமே நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளூடூத் கூட நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். இந்த ரோபோ இருக்குல்ல, இதை இங்கே எடுத்துகிட்டு இங்கே இந்த சார்ஜர் இருக்குல்ல, இதோட பேஸில் நம்ம ப்ளக் கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆயிரும். சார்ஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோபோ ஆன் ஆகாது. இப்போ ஆக்சுவலி ஃபுல் சார்ஜ் இருக்குது. நான் அதனால உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆன் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். தரையில் ஏதாவது என்ன சொல்ல, கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரெஜைலான ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா போதும். மற்றபடி டஸ்ட் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணுது. இன்னொன்று என்னென்னா, தண்ணி ஏதாவது கொட்டி இருக்குது அப்படின்னா அதை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. பட் இதை நம்ம ஒரு மாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு வாட்டர் ஃபில் பண்ணுற ஏரியாவுமே இருக்குது. நான் அதை உங்களுக்கு 2வது காமிக்கிறேன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி போத் ட்ரை அண்ட் வெட் ஏரியாஸ் ரெண்டையுமே, ட்ரை மாப்பும் பண்ணிக்கலாம், வெட் மாப்பும் பண்ணிக்கலாம். பட் தண்ணி ஏதாவது கொட்டி இருக்குது அப்படின்னா அதை மட்டும் இதை வச்சு க்ளீன் பண்ண முடியாது. இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சுற்ற ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு ஏரியாக்காக மூவ் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம். கீழே 2 சைட்லேருந்து ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் குயிக்காக நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்காக. டஸ்ட் எல்லாமே உள்ளே கலெக்ட் ஆகிடும். அந்த டஸ்ட் கலெக்ட் ஆகிற ஏரியா அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு 2வது காமிக்கிறேன். அதுவே சென்சார் வச்சு மூவ் பண்ணி டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இதை யூஸ் பண்ணுறப்ப ஸ்டார் கேஸு அந்த மாதிரி ஏரியாஸ் ஏதாவது இருக்குன்னா அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதோட சென்சாரில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுறதுல இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா ஏரியாஸ்லையும் நம்ம இதை ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். மெயினாக ஒர்க்கிங் மதர்ஸ் இல்லைன்னா குழந்தைங்கள என்ன மாதிரி குழந்தைங்கள வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இதை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுருவோம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் பட்டுச்சு. அந்த இடத்துல ஒரு டஸ்ட் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணியிருக்கான்னு பார்த்துருக்கோம். மேட்டுக்கு மேலே போகுது.
பணம் போட்டு மேட் இல்லை, அதனால எனக்கு தெரியல. இதுக்கு இடையில போக முடியும். இதன் மூலம் என்ன தெரிய வருது, அந்த மேட்ல டஸ்டா இருக்கு, அதோட சென்சார் வச்சு கண்டுபிடிச்சு போய் கிளீன் பண்ணுறேன். மேட்டை துவைக்க வேண்டிய நேரம். நான் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு ஒரு மேனுவல் புக், எல்லாத்துக்கூடையும் மேனுவல் வரும், இது கூடயும் ஒரு மேனுவல் வருது. அதுக்குள்ளே எல்லாமே கிளியராக போட்டிருக்காங்க. 1 இயர் வாரண்டியோட தான் வருது. எப்படி வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணுறது எப்படி, எல்லாமே இந்த மேனுவலில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த டஸ்ட் கலெக்ட் ஆகிற ஏரியாவை மட்டும் காமிக்கிறேன். இந்த பக்கம் ப்ளூவாக தெரியுதுல்ல, நம்ம இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணிடணும். உள்ளேயுமே டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு, தெரியுதா? இன்னும் ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து நான் சொன்னேன்ல நம்ம மாப் பண்ணிக்கலான்னு, அதுக்கு நம்ம இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வாட்டர் ஃபில் பண்ணி இதில் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெட் மாப், அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்களா டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகிருக்கு. எவ்வளோ குப்பை! 2 days முன்னாடி தான் வந்து மாப் பண்ணோம், அதுக்கு முன்னாடியே இவ்வளோ குப்பை வந்துருச்சு. வீடு ரோட் சைடில் இருக்கிறனால, மேட்டில் உள்ளது கரெக்டு, அதுவும் வீடு ரோட் சைடு இருக்கிறனால டக்கு டக்குன்னு வந்து குப்பை ஆகிடும். ஸோ சூப்பராக இருக்குது. நம்ம இதை இப்போ க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்களா, அவங்க க்ளீனிங் ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு இந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு குயிக்காக வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த ப்ரஷ் இருக்குல்ல, இதுவுமே வந்து இந்த க்ளீனிங் ப்ரஷ், இது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் 2 லெஃப்ட் அண்ட் ரைட்க்கு இன்னொரு செட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் கூட வந்து பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் தான் ஃபிட் பண்ணேன். அந்த கிட்டில் வந்து தனித்தனியாக தான் எல்லாமே வந்துருந்துச்சு. மேனுவலை பார்த்து எல்லாமே வந்து நான் தான் வந்து ஃபிட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு. உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒர்க் பண்ணுறவங்க, குழந்தைங்க இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸியாக இருக்கிறப்ப வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடலாம், இல்லைன்னா தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆன் பண்ணி விட்டுட்டு தூங்க போயிடலாம். காலைல எழுந்துச்சு வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடு வந்து க்ளீன் ஆகிடும். இதில் 4 செக்ஷன் மோடுமே கூட வந்து இருக்குது. எல்லாமே உங்களுக்கு மேனுவலில் வந்து கிளியராக இருக்கும். என்கிட்ட ரிவ்யூ கேட்டிங்க, அதனால் நான் வந்து ஓரளவு ஒரு கிளிம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுது, யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு டைட் ஷெட்யூலாக இருக்குது. டெய்லி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, மாப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப டைம் இருக்காது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அதனால வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ குயிக்காக வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து ரெடி ஆகிடலாம். ஸோ இந்த வேக்யூம் கிளீனரை யூஸ் பண்ணி நீங்கள் ஹார்ட் ஃப்ளோரு, கார்பெட் க்ளீன் பண்ணுறது, இல்லைனா மெயினாக பெட்ஸ் இருக்கிறப்ப பெட்டோட ஹேர்லாம் வந்து நிறைய வீட்டில் வந்து விழும். ஸோ அதெல்லாம் குவிக்காக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பிடிச்சிருந்தனா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூரி தான் வந்து பண்ணியிருந்தேன். மாறனுக்கு வந்து குட்டி குட்டியாக ஷேப்ஸ் பூரி தான் வந்து கேட்டிருந்தான். ஸோ அதுக்கு தான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்ஸ் கட்டர் வந்து முன்னாடி மீஷோலேருந்து வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது. இங்கே வந்து பூரிக்கு கிழங்கு மசாலும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெசிபி வீடியோ வந்து எதுவுமே ஷூட் பண்ணல, நான் இதை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா லேட்டர் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியலும் ரசமும் தான். அதையுமே காலையிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கோயிலுக்கு போகிறனால போயிட்டு வந்து அதுக்கப்புறம் லஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியலங்கிறனால காலையிலேயே வந்து செஞ்சு வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிள் தான், ரசம், வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் கேர்டு. ஸோ கோயிலுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி 2 கோயிலுக்கு வந்து போகிறதா வந்து பிளானு. ஒன்று வந்து குடும்ப கோயில், மாமியாரோட குடும்ப கோயில், அது வந்து எரணியலில் இருக்குது. அந்த கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒடுப்பறையில் நாகரம்மன் கோயில் இருக்குது, அது வந்து எங்கள் அந்த சமுதாயத்தில் உள்ள கோயில். ஸோ அங்கேயும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். மித்ரா கையில் வந்து ஒரு டீத்தரை வச்சு விளையாடிட்டு இருந்தான். மாறன் வந்து அந்த ரீயூசபிள் டேப் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு அப்படியே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ட்ராவல். கோயிலுக்கு வந்து போகிற வழியிலேயே வந்து அங்கே தேவையான பத்தி, சூடம், பால், மஞ்சள் பொடி அது எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். ஏன்னா அங்கே வந்து நாகர் இருக்குது, அந்த நாகர் சிலைக்கு வந்து மஞ்சள் பொடியும் பாலும் வந்து போடலாம். இதுதான் வந்து எரணியலில் இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலுக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா இளநீ, நொங்கு சர்பத்து, லெமன் சோடா இதெல்லாம் வந்து விற்றுட்ருப்பாங்க. ஸோ கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு வரச்சில் வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கே உள்ளே போயிட்டோம்.
சாமி கிட்ட வை, நடுவுல வை, கொஞ்சம் தள்ளி வை. சரி வச்சிரப்போ. ஓகே வச்சிரு. என்ன சொல்லி கும்பிடணும்? சாமி காப்பாத்து, நல்ல படிக்கணும். அப்புறம் அப்ப கொளுத்திட்டு உன் கையில தருவோம். கையில பொத்து விட்டுரும், கையில சுட்டு விட்டுரும்டா. பிடிச்சுக்கோ, கீழே புடி, இதை புடி, அந்த கம்ப ஸ்டிக்க பிடிச்சுக்கோ, கீழே போட்டுறாத. கோயிலுக்கு சைட்லேயே வந்து தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. கால்வாயா இல்லை வந்து ஆறான்னு எனக்கு சரியாக தெரியல. நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் மாறனுக்கு பயங்கர ஆசை குளிக்கணும்னு. இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருந்தோம். ஏன்னா வந்து ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, அதுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகியும் வரல. அதனால் இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து சமாதானப்படுத்தி விட்டாச்சு. அதுக்கப்புறம் மித்ராவையும் வந்து சாமிக்கிட்ட படுக்க வச்சுட்டு கூடவே மாறனும் வந்து உட்காந்துட்டான். கொஞ்சம் நல்ல திருப்தியாக சாமியெல்லாம் வந்து கும்பிட்டோம். கொஞ்ச நேரம் அங்கே வந்து அப்படியே மித்ராவும் மாறனும் உட்காந்துருந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துட்டு நான் வந்து ஒரு இளநீ தான் குடித்தேன். சுதனும் வந்து ஒரு இளநீ குடிச்சிருந்தாங்க. மாறனும் வந்து கொஞ்சம் இளநீ என்கிட்ட இருந்தே வாங்கி குடித்தான். திருப்பி அங்கேருந்து கிளம்பி ஒடுப்பறையில் இருக்கக்கூடிய நாகரம்மன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். இங்கே வந்து மெயின் சாமி மட்டும்தான் வந்து நமக்கு பார்க்க முடியும். மிச்சம் எல்லாமே வந்து க்ளோஸ்ட் ஆகி தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போனது வந்து ஒர்க்கிங் டே. இங்கே வந்து சண்டே தான் வந்து விசேஷம். தீவாரணையும் எக்ஸாக்டாக எந்த டைமில் நடக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் நாங்கள் போன டைமில் மெயின் சாமி பார்க்க முடிஞ்சது. இதுதான் வந்து மெயின் சாமி. பட் மற்ற சாமி சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து லாக் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் செல்ஃபீஸும் வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. இந்த கோயில் வந்து எங்கள் செட்டி சமுதாயத்துக்குனே வந்து உள்ள கோயில். இதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நான் முன்னாடியே இன்னொரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், ஒடுப்பறை கொழுக்கட்டை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே காரில் வந்து கொஞ்சம் நல்லா மாறனோட விளையாடிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். என்ன சொன்னாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? 50 100 கூட்டி தாங்க. சரி கூட்டி தாங்க. சரி தாரேன். அப்ப பூவாத்தா ரூபா இறங்கும் போது தான் கொடுக்கணும், இப்போ கொடுக்க கூடாது. மேல சுடுதோ? ஆமா, அது மாலை சுடுனானே அதுக்கு எல்லாம் தூங்கிட்டு. சரி தூங்குங்க சார். உங்க சார் டிரைவர் எதுக்கு சவுட்டிங்க?